பகல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடத்திய தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பைசாரன் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 25 பேரும் உள்ளூர் தொழிலாளி ஒருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் பயங்கரவாத குழு பொறுப்பேற்றது. இந்த தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை நீதியின் முன் நிறுத்த இந்தியாவுக்கு அமெரிக்கா ஆதரவாக இருக்கும் என அதிபர் டிரம்ப் கூறியிருந்த நிலையில் தற்போது பகல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடத்திய தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அமெரிக்க வெளியுறவுத்துறை தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாகவும் உலகளாவிய பயங்கரவாதியாகவும் சேர்க்கிறது என்றார். இந்த பயங்கரவாத அமைப்பு ஐக்கிய நாடுவாழ் பயங்கரவாத குழுவாக அறிவிக்கப்பட்ட பாகிஸ்தானை தளமாக கொண்ட லஷ்கர்-இ-தொய்பாவின் முன்னணி அமைப்பாக இருக்கிறது எனவும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.